கன்னி ராசியில இருக்கக்கூடிய இரண்டாவது நட்சத்திரம் அந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4 பாதம். இந்த 4 பாதங்களையும் உள்ளடக்கிய இந்த அஸ்த நட்சத்திரத்திற்கு அதிபதி சந்திரன். சந்திரன் அப்படின்றனாலே பார்த்தீங்கன்னா இவர்கள் அதிகப்படியான ஒரு தெளிவான எண்ணத்தோடு இருப்பாங்க. தன்னுடைய லைஃப்ல ஃபியூச்சர்ல இப்படித்தான் இருக்கணும், இந்த மாதிரியாகலாம் செய்யணும் அப்படின்ற ஒரு ப்ரீ பிளான்ட் அப்படின்றது இந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். ஆனாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர்கள் அதிகப்படியான புதுசா சில விஷயங்களை செய்யணும்னு முயற்சி பண்ணக்கூடியவர்கள் இந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள். அதிகப்படியான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னாலேயே மிகப்பெரிய அளவுக்கு சில இடத்துல தோல்விகளை சந்தித்தாலும் கூட அவர்களுக்கு சப்போர்ட்டிவா, எப்போதுமே நண்பர்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியவர்கள் நம்ம அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் தான். இதனால பெரிய அளவுக்கு எந்த ஒரு விஷயங்களும் இவர்களுக்கு பாதிக்கப்படாது. இவர்கள்னால நண்பர்கள் தான் வாழ்ந்திருப்பாங்களே ஒழிய நண்பர்கள்னால இவர்களுக்கு எந்த பாதிப்பு அப்படின்றது பெரிய அளவுல இருக்காது. பாதிப்புகள் வந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அப்படின்றது இந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். சந்திரனின் நட்சத்திரம் அப்படின்றதுனால ஃபுட்டு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். எல்லா விதமான ஒரு ஃபுட்டு பழக்க வழக்கங்களும் இவர்களுக்கு இருக்கும். அதாவது எந்த ஒரு ஃபுட்டையும் நம்ம டேஸ்ட் பண்ணாமல் விட்டுறக்கூடாது அப்படின்றதுனால எந்த விதமான ஒரு உணவாக இருந்தாலும் சரி அதை ருசிச்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள். அதுக்காக கடன் வாங்கி கூட செலவு பண்ணணும் தயாராக இருக்கக்கூடியவர்களும் இந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் தான். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர்களுக்கு அதிகப்படியாக ஒரு ஆர்வம் அப்படின்றது இருக்கும். ரெஸ்டாரண்ட் தொழிலில் இவர்களுக்கு ஆர்வம் இருக்கும். அதற்காக அதிகப்படியாக ஹார்ட் ஒர்க், இரவு பகல் பார்க்காமல், ஓய்வெடுக்காமல், ஒரு மணி துளி கூட இவர்கள் அந்த தூங்காமல் வேலை பார்க்கக்கூடியவர்களும் இந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் தான். என்ன இவர்களுக்கு அது சொந்த ஊர்ல செட் ஆகாது, வெளியூர்ல தான் செட் ஆகும். ஃபாரின்ல நிறைய பேர் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா இந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா போராடக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது இவர்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2026 ஒரு பொன்னான ஒரு வருடமாகவும், ஒரு மகிழ்ச்சியான ஒரு வருடமாகவும், ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கையும் கைகூடக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். கடந்த காலத்துல கணவன் மனைவி விஷயத்துல நிறைய ஒரு பிரிவுகள், நிறைய ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்து அந்த எதிர்பார்ப்புகள் தோல்விகளை சந்தித்த இந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் இந்த வருடம் அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு தருணம். இந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா பிரிந்த உறவுகளை நினைத்து நீங்க அதிகப்படியாக ஏக்கப்படுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதாவது விவாகரத்து ஆயிருக்கும். அந்த விவாகரத்து ஆன உறவுகளை எண்ணி எண்ணி அதிகப்படியாக கவலைப்படுவதற்குண்டான ஒரு தருணம். கடந்தது இனி வரக்கூடிய காலங்களை நினைத்து சந்தோஷமாக வாழ பழகக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இந்த 2026 இந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் அந்த கணவன் மனைவி உறவு, குடும்பம் சார்ந்த உறவுகள், இவர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். கடந்த காலத்துல பெற்றோர்களை இழந்து சில பேர்லாம் இருந்திருப்பாங்க. அதாவது இவர்கள் ஒரு பக்கம், பெற்றோர்கள் ஒரு பக்கம், அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், குழந்தைகள் ஒரு பக்கம், இப்படி அந்த குடும்பமே ஒரு 4 திசையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இருந்திருக்கும். அதை எல்லாத்தையுமே சீரமைத்து இந்த 2026 ஒரு ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு தருணம் அப்படின்றது இருக்கு. இந்த 2026 UAE கண்ட்ரியில இருக்கக்கூடியவர்கள், அதாவது அரபு கண்ட்ரியில இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரம். கன்சல்டன்சி சர்வீசஸ், அடுத்து லேபர் சம்பந்தப்பட்ட மேன் பவர் சர்வீசஸ், இதெல்லாமே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம். அதனால ரொம்ப கவனமாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க கையாளணும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படின்னு சொல்றதை விட ஒரு மைரிலையில நீங்க தேவையில்லாத பிரச்சனைகள்லையும் மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால ரொம்ப கவனத்தோடு உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி அடைவதற்குண்டான ஒரு ஆண்டு. அதனால இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய நன்மைகள் கூடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வெளியூர், வெளிநாடு, அதாவது UK, US, ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அங்க வேலை சார்ந்த வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. உங்களுக்கு உயர் பதவிகள் அப்படின்றது இருக்கும். ஒரு நிறுவனத்துல பெரிய பதவிகளை அடையக்கூடிய அளவிற்கு ஒரு CEO, CFO, அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு லீடிங் கெப்பாசிட்டி அப்படின்றது இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு
தருணமாக இருக்கும். அதனால இவர்களை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்தா கூட பறந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி இவர்களுடைய அலுவல் ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ பறந்துகிட்டே தான் இருப்பாங்க. இந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் ஒரு இடத்துல நிலையா இருந்து வேலை செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால பலவிதமான இடங்களுக்கு சென்று பலவிதமான வாய்ப்புகளை தேடி நோக்கி நகரக்கூடியவர்கள் இந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள். அந்த மாதிரியான ஒரு லைஃப் அப்படின்றது கடந்த 2 ஆண்டு உங்களுக்கு தடைபட்டு இருந்தாலும் இந்த வருடம் அது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது. உயர் பதவிகள்ல அங்கீகாரம் அப்படின்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அடைவதற்குண்டான ஒரு தருணம். இது நாள் வரைக்கும் டெம்பரவரியா வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்ல ஒரு பர்மனண்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும், அடுத்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் பொசிஷன்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வருமான உயர்வு அப்படின்றது இந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் இன்னொரு இருக்கக்கூடிய அதிகப்படியான ஃபீல்டு பார்த்தீங்கன்னா மீடியா சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள், அதாவது பட வாய்ப்புகள். இது நாள் வரைக்கும் சீரியல் ஆர்டிஸ்டா இருக்கக்கூடியவர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா குணச்சித்திர நடிகர்களா இருக்கக்கூடியவர்கள் இந்த 2026 படம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளும் பிலிம் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் வருவதற்குண்டான ஒரு தருணம். அதனால உங்களுடைய போன் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை வேற யாராவது ஹேண்டில் பண்ணாங்கன்னா இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் தவற விடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்க போது. இந்த மீடியா சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகளும் உங்களுடைய திறமைகள் வெளிவருவதற்குண்டான ஒரு ஆண்டாகவும் தான் இந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியான ஒரு வெற்றி இலக்குகள் அப்படின்றது வச்சிருப்பீங்க. இந்த 2026 முடிவதற்குள்ள உங்களுடைய டார்கெட்டே பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த அளவுக்கு தான் இருக்கும். அந்த டார்கெட்டை முழுமையாக அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரக்கூடியவர்கள் இந்த விளையாட்டு துறையை சார்ந்தவர்கள். அதே சமயத்துல அவார்ட்ஸ் எல்லாம் நிறைய வாங்குறதுக்கு உண்டான ஒரு தருணம். அதாவது தேசிய அளவிலான ஒரு விருதுகள், அடுத்து பார்த்தீங்கன்னா உலக அளவிலான விருதுகள், இந்த மாதிரியாகலாம் நிறைய விருதுகளை வாங்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு முழுமையான ஒரு பொலிவான ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.